أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவிலிருந்து சிறிய தகவலை நான் பதிவு செய்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஸைத் பின் ஹாரிஸா அலி அவர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அலி அவர்கள் நபிகளாரின் வளர்ப்பு மகனாவார். இவர் குழந்தையாக இருந்தபோது இவரின் தாயார் இவரை அழைத்து கொண்டு ஒரு பயண குழுவுடன் எங்கேயோ சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது வழிமறித்து கொள்ளையர் பொருட்களை பறித்து கொண்டதுடன் குழந்தை ஸைதை மக்கா கொண்டு வந்து விற்றுவிட்டனர். இவரை விலைக்கு வாங்கிய ஹக்கீம் பின் ஹிஜாம் என்பவர் தம் மாமியான கதிஜா அலி அவர்களுக்கு கொடுத்து விட்டார். நபிகளாரை திருமணம் செய்ததும் அன்னை கதிஜா அலி அவர்கள் அக்குழந்தையை அன்னலாருக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். அவ்வமயம் அந்த குழந்தையின் வயது 8. ஸைத் அலி அவர்களின் தந்தையும் சிறிய தந்தையும் அவரை தேடிக்கொண்டு மக்கா வந்தார்கள். நபிகளாரிடம் சென்று ஸைதை கேட்டார்கள். அதற்கு நபிகளார், உங்களுடன் அவர் வர விரும்பினால் எனக்கு ஆட்சேபனை இல்லை, வர மறுத்தால் அவரை நான் நிர்பந்திக்க முடியாது என கூறிவிட்டார்கள். ஸைத் அலி தனது தந்தையுடன் செல்ல மறுத்து நபிகளாருடன் இருப்பதையே விரும்பினார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மூத்தா போரில் ஸைத் அலி அவர்கள் ஷஹீதானார்கள். 2. அல்லாஹ்வின் ஆற்றல். பச்சோந்தி. அல்லாஹ் பச்சோந்தியை விந்தையான ஒரு உயிரினமாக படைத்துள்ளான். அது பகல் முழுவதும் சூரிய வெளிச்சத்தின் மூலம் தனது இரையை பெறுகிறது. மாலையில் புழு பூச்சியை தின்று தன் வயிறை நிரப்பிக் கொள்கிறது. சூழ்நிலைக்கேற்ப தனது நிறத்தையும் மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. அது எந்த மரத்தில் ஏறுகிறதோ அந்த தாவரத்திற்கேற்ப சிவப்பாகவோ கருப்பாகவோ பச்சையாகவோ தன் நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. தன் கண்ணை நாலாபுறமும் சுழற்றி பார்க்கும் திறனுடையது. இந்த சிறிய உயிரினத்தில் இவ்வளவு அற்புதமான தன்மைகளை வழங்கியிருக்கும் இறையாற்றல் தான் என்னே. 3. ஒரு ஃபர்லை பற்றி. ருக்கு சஜிதாவை நன்கு செய்க. தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடனாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எவ்வாறு திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதன் ருக்கு சுஜிதா ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதே திருட்டுத்தனமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4. ஒரு சுன்னத்தை பற்றி. அன்பளிப்பை ஏற்றல். அன்னை ஐஷா அலி கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது அன்பளிப்புகள் வழங்கினால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக தாமும் ஏதாவது கொடுத்து அனுப்புவார்கள். 5. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நரகத்திலிருந்து விடுதலை. மஹரிப் தொழுததும் அல்லாஹும்ம அஜின்னி மினன்னார் என 3 முறை ஓதிக்கொள்பவர் அன்றிரவு மரணித்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார். அதே போன்று ஃபஜ்ர் தொழுத பின் 7 முறை ஓதி வருபவர் அன்றைய பகலில் மரணித்தாலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6. ஒரு பாவத்தை பற்றி. தானியத்தை தடுத்தல். முஸ்லிம்களுக்குரிய தானியத்தை எவர் தடுக்கிறாரோ அல்லாஹ் அவரை தொழுநோயாலும் வறுமையாலும் ஆழ்த்தி விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். மக்களுக்கு அவசியம் ஏற்பட்ட போதிலும் விலை உயர்வை கருத்தில் கொண்டு உணவுக்கான தானியங்களை பதுக்கி வைப்பது பாவ செயலாகும். 7. உலகத்தை பற்றி. பகைமைக்கு காரணம் உலகமே. உலகம் செல்வம் ஒருத்தவருக்கு திறந்துவிட போது அல்லாஹு தாலா மனிதர்களிடையே கியாமத் நாள் வரை பகைமையையும் போட்டு விடுகிறான். இதை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் செவியுற்றதாக உமர் அலி அவர்கள் கூறினார்கள். கருத்துரை. ஒருவருடன் செல்வம் பெருக பெருக மற்றவர்கள் இவரின் மீது பொறாமை கொள்கின்றனர். இதனால் பகைமை வளரும். 8. மறுமையை பற்றி. நரகில் மரணம் ஏற்படாது. அவர்கள் நரகத்தின் தலைமை காவலரை நோக்கி, மாலிக்கே, இறைவன் எங்களுக்கு மரணத்தின் மூலமாவது தீர்ப்பளிக்கட்டும் என்று கூக்குரலிடுவார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நீங்கள் இங்கு மரணிக்காது, தங்கியிருக்க வேண்டியவர்களே என்று கூறுவார். 9. நபி வழி மருத்துவம். பசும்பாலின் பலன். பசும்பாலின் பாலை பருகுங்கள், ஏனெனில் அது எல்லா மூலிகைகளையும் மேய்வதால் அதன் பாலில் ஏராளமான நோய்களுக்கு நிவாரணம் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10. குர்ஆனின் அறிவுரை. நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். எந்நிலையிலும் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். இன்னும் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் எவர் கீழ்ப்படுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.